பாருங்கள், மீன் அமிலம் வந்து மீன் இப்படி கலங்கி நிற்கிதுங்களா, சர்க்கரை இது நல்லா கலந்துருக்குங்களா. அடுத்தது இன்னொரு 4 கிலோ சர்க்கரை போடணுங்க. அதுங்க சர்க்கரை வந்து நம்ம 13 கிலோ கொட்டியாச்சுங்க. பாருங்கள், சர்க்கரை வந்து எல்லாமே கொட்டியாச்சு. இது இப்படி நீங்கள் கொத்திட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சர்க்கரை பூரா கீழே போயிடுங்க. கீழே போயிடுச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து நொதிப்புத்தன்மை வந்து, அதாவது பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை எந்த அளவுக்கு கலங்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து மீன் அமிலமாக மாறுங்க. இந்த அமிலத்தன்மையில் தான் வந்து மீன் வந்து அந்த மீனோட செதில்கள் மற்றது எல்லாமே பாகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சர்க்கரையோட இதில் தான் வந்து அது அமிலத்தன்மையாக மாறுங்க. வெறும் மீனாக இருந்தால் அது கெட்டு போயிடும். இந்த மீன் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனைக்கும் இப்போ கொடுக்குறோமுங்க. நம்ம ரெடியானோடனே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறோமுங்க. நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு சேர்த்து தான் போடுறோம். இது விற்கிறதுக்கு போடலைங்க, பிஸ்னஸாக போடலை. பட் கொஞ்சம் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கொடுக்கலாம். அதாவதுங்க இது ரசாயனம் பார்த்திங்கன்னா சர்க்கரையில் வந்து இந்த ரசாயனம் கலப்பில்லாத சர்க்கரைங்குது. அதனால் இந்த சர்க்கரை வந்து 100 ரூபா ஒரு கிலோங்க. அதனால் வந்து ஒரு 13 கிலோ போட்டாலும் இதுக்கே 1300 வருது. பாட்டுங்க, நாட்டு சர்க்கரை வந்து ரசாயனம் கலப்பில்லாதது. இந்த கலப்பில்லாத சர்க்கரை தான் போடணும். அவ்வளோதாங்க, கலக்கியாச்சுங்க. கலக்கி முடிஞ்சிச்சுங்களா, பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பாகமாக வந்துச்சுங்களா. இது வந்து இந்த கம்பை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்தது கலக்கிறதுக்கு வந்து இதே கம்பை தான் பயன்படுத்திக்கலாங்க. வேறு கம்பும் பயன்படுத்தலாம், ஆனால் இது மாதிரி இருந்துட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இயற்கை விவசாயத்தை நம்புவோங்க, நிச்சயமாக வாழ்வோம். அதாவது நோய்கள் இல்லாத ஒரு மக்களை பார்க்கணுன்னா இயற்கை விவசாயத்தை வந்து, அதாவது இயற்கையை பொறுத்தளவுக்கு இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவுக்கு விவசாயம் சொல்ல முடியாது, வேளாண்மைங்க. இயற்கை வேளாண்மையில் நம்ம நிச்சயமாக வேளாளர்கள் இயற்கை வேளாண்மையை கையில் எடுத்தால், மக்களும் இயற்கை வேளாண்மைக்கு கை கொடுத்தால் மருத்துவமனை நம்ம செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் காலம் முழுவதும் தினமும் ஒரு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. சுகர் வராது, பிபி வராது, ப்ரெஷர் வராது, எந்த டென்ஷனும் வராது. நிம்மதியான வாழ்வு வேணும்னா நிச்சயமாக இயற்கை வேளாண்மை பொருட்களை வாங்குங்க. இனி வரும் காலத்தில் இயற்கை சார்ந்து நம்ம போகலினா நாம் நிச்சயமாக மருத்துவமனைக்கு கொட்டுற செலவு, நீங்கள் லைஃப் லாங் அந்த வலியும் வேதனையும் அனுபவித்து கடைசி வரைக்கும் போக முடியுமான்னு கூட தெரியாத சூழ்நிலை உருவாகும். இயற்கை வேளாண்மையை நம்புவோம், எப்போதும் நல்வாழ்வு வாழ்வோம். வணக்கம்ங்க. நல்லா பார்த்துக்கங்க. இந்த மாதிரி கவரை வந்து நல்லா கேப் இல்லாமல் போட்டு இந்தளவுக்கு நல்லா டைட்டாக மூடணும். அதாவது ஏர் வந்து உள்ள காற்று வந்து உள்ள போகவே கூடாதுங்க. அப்படி காற்று பூந்துச்சுன்னா மீன் அமிலம் ஆகாதுங்க. அதாவது கெட்டு போயிடும், மீன் வந்து கெட்டு போயிடும். மீன் வாசம் மட்டும் இருக்குது, சக்கரை வாசம் அடிக்காதுங்க. இந்த அளவுக்கு மூடி ஏர் லைட்டாக கொஞ்சம் மூடி எடுத்து மூடி எடுத்து இது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துட்டு இது என்ன பண்ணணும்னா நம்ம இதுக்கு வச்சு கட்டி விட்டுறணும். ஒரு வச்சு இந்த மூடி வச்சுங்க. கட்டிக்கிட்டு இதை எடுத்து நிழலில் வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. பாருங்கள், அது நல்லா ஃபுல்லாக டைட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. எடுத்து நிழலில் வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம். ஒரு 25 நாள் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. வணக்கம்.